விஜய் கரூர் பயணம் பல விஷயங்களை பேசியிருக்கார். ஒரு திரைப்படத்தில் ஒரு காட்சி பார்த்தா ஒரு சீன் பார்க்குற மாதிரி தான் அவரோட விஷயம் இருக்குது. ஒரு டைலாக் ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. அங்கே போனதே வந்து அந்த 32 குடும்பங்களுக்கு நிவாரணம், அதாவது வேலைவாய்ப்பு கொடுக்கறதுக்காக தான் போயிருக்காரு. ஆனால் அந்த மேடையில் அதை பற்றியான எந்த ஒரு பேச்சுமே இல்லையே. ஃபஸ்ட்டு அவர் இன்னைக்கு போய் பேச நல்லா பாருங்கள். இது இன்றைக்கி தமிழ்நாடு முதல்வராக அவர் போய் பேசல, அவர் தாவேக கட்சியின் தலைவராக போய் பேசியிருக்கிறார். இது அதாவது கலைஞராக இருக்கட்டும், ஜெயலலிதாவாக இருக்கட்டும், எதிர்கட்சி ஒரு விமர்சனம் வச்சாங்க டேட்டாவோட பேசுவாங்க, துறை சார்ந்த விஷயத்தில் டேட்டாவை எடுப்பாங்க. இபியில் ஒரு பிரச்சனை அக்யூஸ் பண்ணால் இபியில் இருக்க டேட்டாவை எடுப்பாங்க. டாஸ்மாக் ஒரு பிரச்சனை, டாஸ்மாக் ஒரு டேட்டாவோட இருக்கும். லஞ்சம் ஒட்டுமொத்தமாக ஒழிக்கப்படணும். யாராவது லஞ்சம் கொடுக்காதீங்க, வாங்காதீங்க. லஞ்சம் கொடுக்குறவங்கள நீங்கள் கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. லஞ்சம் வாங்குறது சட்ட விதியை மீறிய செயல், அது ஏற்றுக்கொள்ள முடியாத செயல். லஞ்சம் வாங்குறது யார் இல்லை. இந்த பேச்சு எல்லா அலுவலகங்களுக்கும் தாவேக தமிழர்களை உள்ள நுழைக்கிற இடத்துல வைக்கல இல்லையா? அதாவது நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஜெர்னலிஸ்ட் அன்பழகன் அவர்கள். வணக்கம். விஜய் கரூர் பயணம் பல விஷயங்களை பேசியிருக்கார். மீண்டும் திமுக விமர்சனம் எப்படி பார்க்குறீங்க? இது ஆக்சுவலாக என்ன சொல்கிறதுன்னு தெரியல. முதல்ல விஜய் அவரோட பேச்சு அப்படிங்கிறது என்னால் இவ்வளோ தான் பேச முடியும் அப்படிங்கிறத அவர் காட்டுறாரு. நான் இப்படி தான் பேசுவேன், இதான் என் ஸ்டைல் அப்படின்ற மாதிரி காட்டுறாரு. ஒரு மெச்சூர்டு பேச்சு மாதிரி இது இல்லை, ஒரு மாதிரியாக இருக்குது, முகம் சொல்லிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு திரைப்படத்தில் ஒரு காட்சி பார்த்தா ஒரு சீன் பார்க்குற மாதிரி தான் அவரோட விஷயம் இருக்குது. ஒரு டைலாக் ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருக்கிறாரு, அந்த ஸ்கிரிப்ட் வச்சு அந்த விஷயத்தெல்லாம் பேசிட்டு போகிறாரு. ஃபஸ்ட்டு இது நல்லா டீகோட் பண்ணி பார்க்கணும். அவர் அங்கே பேசின சப்ஜெக்ட் நான் ரெண்டாவது வரேன். கரூரில் விஜய் அவர்கள் இன்றைக்கி போய் பேசியிருக்கிறாரு. காரணம், கரூரில் வரும் நாட்களில் இடைத்தேர்தல் வரப்போகுது. இதற்கு முன்பு இவர் எங்கே பேசினார் அப்படின்னா திருச்சி கிழக்கில் பேசினார். திருச்சி கிழக்கில் ஏன் பேசினார்? திருச்சி கிழக்கும் இடைத்தேர்தல் வரப்போகுது. இடைத்தேர்தல் எங்கெங்கெல்லாம் நடக்குதோ அந்த இடத்துலாம் விஜய் அவர்கள் பேசுகிறார். திருச்சி கிழக்கில் ஏன் போய் பேசினார் அப்படின்னா, அவர் திருச்சி கிழக்கு போய் பேசுனதுக்கான காரணம், அந்த தொகுதி அவர் ராஜினாமா பண்ணார். அங்கே எம்எல்ஏ வெற்றி பெற்றார், அதை ராஜினாமா பண்ணார். பெரம்பூரை தக்க வச்சுக்கிட்டு திருச்சி ராஜினாமா பண்ணதுனால அது அவரோட தொகுதி. ஸோ அந்த தொகுதியோட ப்ரெசன்டேஷன் அவர் காட்டுன்றதுக்காக அங்கேருந்து ஒரு பிரச்சாரத்தை பண்ணார். அது பிரச்சாரம், நல்லா தேர்தல் எலெக்ஷன் பிரச்சாரம். அது இப்போ இன்றைக்கி கரூரில் பேசியிருக்கிறது தேர்தல் பிரச்சாரம். இங்கே ஏன் பண்ணுறாருன்னா, கரூர் அப்படிங்கிறது விஜய்க்கு ஒரு பெரிய லெவலில் ஒரு மாதிரியான ஒரு அது என்ன சொல்கிறோம், ஒரு கௌரவ குறைச்சல். கரூரை வெற்றி பெற முடியாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அது பர்சனலான ஒரு பெரிய சிக்கலாக பார்க்குறாரு. ஏன்னா கரூர் சுற்றி கூட சின்ன சின்ன தொகுதியை கூட வெற்றி பெற்றிருக்காரு, கரூரில் தோத்துட்டார். கரூரில் சிட்டிங் எம்எல்ஏ செந்தில் பாலாஜி, அவரும் கரூரில் இப்போ இல்லை, அவர் வேறு தொகுதியில் நின்னார். அதே போல் அவர் இல்லாட்டி மக்கள் டிவிக்கு நோக்கி போல் அதிமுக நோக்கி போயிருக்காங்க. ஸோ அது ஒரு விஷயம். அப்போ அது நமக்கு ஒரு கௌரவ குறைச்சலாக இருக்குது, நம்ம அந்த தொகுதியை கைப்பற்றி ஆகணும் அப்படின்றதுனால தான் இன்றைக்கி இந்த ஆபாச பேச்சு அங்கே நிகழ்த்திருக்கு. இதுதான் விஷயம். இதோட மோட்டோ இதுதான். சப்ஜெக்ட்டுக்கு வரேன். அவர் பேசின பேச்சு, அவர் இந்த கரூரில் அந்த துயரத்துக்காக என்ன பண்ணுறாரு, அந்த துயரத்தை வரும் சந்ததிக்கும் தெரியப்படுத்துவதற்காக எப்படி ஒரு அரசு இப்படிலாம் திமுக எப்படி சதி செய்யும், எப்படி சூழ்ச்சி செய்யும் அப்படிங்கிறதுக்காக நினைவு சின்னம் அமைக்கிறேங்கிறார். இதெல்லாம் என்ன ஒரு ஃபஸ்ட்டு அவர் இன்றைக்கி போய் பேச நல்லா பாருங்கள். இது இன்றைக்கி தமிழ்நாடு முதல்வராக அவர் போய் பேசலை, அவர் தாவேக கட்சியின் தலைவராக போய் பேசியிருக்கிறார். இது அவரோட சொல்லோட ஸ்டேட்மெண்ட் அதுதான். நான் இப்போ அவர் அங்கே டெலிகாஸ்ட் பண்ணுறது அவரை தான் டெலிகாஸ்ட் பண்ணுற அவரை தான் பேசுகிறார். நான் தாவேக தலைவராக தான் பேசுகிறார். சிஎம் ஃபங்க்ஷனில் மீடியாவை அட்ரஸ் பண்ணுறது ஒரு விஷயம் இருக்குது, மீடியாவை எப்படி அட்ரஸ் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குது. இது முழுக்க தாவேக நிகழ்ச்சிங்கிறதுனால தான் மீடியாவை எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டார். மீடியா எதுவுமே கிட்ட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சின்ன ஒதுக்குப்புறமா ஒரு இடத்த கொடுத்து அவங்களை இது பண்ணிட்டார், ஒதுக்கி தள்ளிட்டார். ஆனால் அந்த மீடியா இவர் பேசின எல்லா விஷயத்தையும் நீங்கள் காமிச்சாங்க. அவர் வர்றது போகிறதுலேருந்து அங்கே நடக்கக்கூடிய எல்லா காட்சிகளும் எல்லா அசம்பாவிதத்தையும் அவங்க காமிச்சிருக்காங்க. சரி, ஓகே, மீடியாவை ஓரம் கட்டிட்டார். தாவேக நிகழ்ச்சி செஞ்சிருக்கிறார். இப்போ நினைவு சின்னம் அமைக்க போது தாவேக சார்பாக அமைக்க போகிறார் போல இருக்குது. சரி, தமிழ்நாடு அரசு சார்பாக கிடையாது. அதான் இன்னைக்கு. ஆனால் அவங்களுக்கு ஒரு 32 பேருக்கு அரசு வேலை தருவதற்கான அந்த திட்டத்தோடு தான் அவர் அங்கே போயிருக்கிறார், அதை அறிவிச்சிருக்கிறார். இப்போ அதை தாவேக கட்சியை கொடுக்கும், அந்த வேலைவாய்ப்பு அரசு இல்லை வேலைவாய்ப்பு கொடுக்கும். இது என்ன ஒரு தன்மை? நீங்கள் நிகழ்ச்சி போய் செய்கிறீங்க, நிகழ்ச்சிகள் எல்லாம் பேசுகிறீங்க, செய்கிறீங்க, அது அவ்வளவும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் உங்களுடைய கட்சி நிகழ்ச்சியாக பண்ணுறீங்க, சரிங்களா? அவர் அந்த இடத்துல மேடையில் பேசுகிறாரு, நீங்கள் முதல்வராக இருந்தபோது அன்றைக்கி நான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருந்தேன், அப்போ எனக்கு தடை போட்டிங்க, இன்றைக்கி நான் முதல்வர் ஆகிட்டேன், உங்களுக்கு இன்னும் அது தெரியலையா, என்ன போகிறது நீங்கள் தடுக்கிறீங்கிறார். அப்போ ஒரு முதல்வராக வந்திருக்காரா, தாவேக கட்சி தலைவராக வந்திருக்காரு? 2 கொஷின் இருக்குது எனக்கு. ஏன் அப்படின்னா, ஒரு முதல்வரான டோனில் அவங்க எதுவுமே பேசலைங்க, ஒரு மாதிரியான ஒரு வைப் பண்ணுற பேச்செல்லாம் பேசுகிறாரு. இன்னமும் பாருங்கள், அவர் அங்கே இந்த கரூர் கம்பெனிக்காரன்னு பேசுகிறாரு. அது யார்? செந்தில் பாலாஜிங்கிறது. ஏன் உங்களுக்கு அவ்வளோ பயமா? செந்தில் பாலாஜி பேரை சொல்கிறதுக்கு பயம்? இப்போ நீங்கள் முதல்வர் ஆகிட்டீங்களே, இப்போ நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி தலைவராக இருக்கும்போது தான் தூந்து போன கட்சி இந்த கட்சி அப்படிங்க இப்போ பேரை சொல்ல வேண்டிய, அதிமுகன்னு பேரை சொல்ல வேண்டியதானே? அந்த அதிமுக எம்ஆர் விஜயபாஸ்கர் கூட்டு உங்க பக்கத்தில் வச்சிருக்கீங்களே, பேரை சொல்லி பேச வேண்டியதானே? அதுல உங்களுக்கு என்ன பயமா? செந்தில் பாலாஜின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன பயமா?
ஏதோ பாட்டு ஓடு ஓடு ஓடுன்னு சொல்லிட்டு இந்த வேட்டைக்காரன் பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்கீங்க, உட்காந்துருக்கீங்க. இது என்ன மாதிரியான பேச்சு? அதுதான் கிட்டத்தட்ட 287 நாள் கழித்து கரூர் மீண்டும் போயிருக்கும் விஜய் வந்து ஏற்கனவே பல திட்டங்களை வகுத்து தான் அங்கே போயிருக்காரு. குறிப்பாக நீங்கள் சொல்கிற அந்த வாக்கு சேகரிப்பாகட்டும், நான் 32 குடும்பங்களுக்கான அந்த சான்றிதழ் கொடுக்கறதா இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டு. ஆனால் இன்னமும் தான் முதலமைச்சர்ன்றதை மறந்துடுறாரா? கட்டாயமா அவர் ஏன்னா மீண்டும் மீண்டும் எந்த மேடைக்கு எடுத்தாலும் திமுக பற்றி சாடுவதே ஒரு முக்கிய குரலாக வச்சிருக்காரு. அவர் இன்னமும் வந்து அவருக்கு அந்த அந்த அவர் உட்காந்துருக்க அந்த போஸ்டிங்கோட வேல்யூ என்ன, அந்த விஷயங்கள் எதுவுமே தெரியல. ஏன்னா தெரிஞ்சிருந்தா அவர் சட்டமன்றத்தில் ஒரு மாதிரி சிஎம் மாதிரி பேசல. சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மாதிரி ஒரு அது ஒரு மாதிரி ஒரு ஒரு துள்ளல் எழில் அந்த மாதிரியான இதில் இருக்குது. அது நாகரிகமாக அவர் பேச மாட்டேங்கிறார். இப்போ இந்த மேடையும் அவர் அப்படி தான் பயன்படுத்திட்டார். நான் அவரை நோக்கி ஒரு கேள்வி எழுப்புறேன். இன்னைக்கு அவர் போன விஷயம், இன்னைக்கு வந்து முதல்வர் இப்படி போறாரு அப்படிங்கிறத அதிகாரப்பூர்வமான செய்தியில் வெளியாகலை. இது வந்து ஏன் அதிகாரப்பூர்வ செய்தி வெளியாகலன்னு எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் அதிகாரப்பூர்வமாக செய்ய மாட்டீங்களா? ஏன் கேள்வி கேட்குறேன்னா, தமிழக வெற்றி கழகத்தின் முதல் அரசியல் மீட்டிங் விக்கிரவாண்டி மாநாடு. 2வது பெரிய நிகழ்ச்சி வந்து ஒரு இங்கே அம்பேத்கர் புக் ஒன்று ரிலீஸ் பண்ண நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அடுத்த ஒரு மாநாடு மதுரையில் போட்டார். இந்த மாநாடு அவரோட அரசியல் நிகழ்ச்சி எதுவுமே பார்த்தீங்கன்னா அதுக்கான அந்த நிகழ்ச்சி நிரல் அப்படிங்கிறது அஜெண்டாங்கிறது வெளியாகாது. நிகழ்ச்சி எப்படி செய்ய போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க, தீர்மானம் என்ன விஷயம், இது எதுவுமே வெளியாகாது. ஒரு ப்ராப்பரான ஃப்ரேமில் இல்லாமல் தான் அந்த கட்சி இயங்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு அவர் இங்கே வந்திருக்கிறாரு. இது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக வந்தாரா அல்லது தமிழ்நாட்டு முதல்வர் சார்பாக வந்தாரா? முக்கியமாக விஜயோட கரூர் பயணம் கிட்டத்தட்ட 283 நாட்கள் கழித்து மீண்டும் விஜய் போயிருக்காரு. குறிப்பாக நீங்கள் பேசிய போது இது வாக்கு வங்கிக்காகவும் இருக்கலாம். ஆனால் இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னா, அங்கே அங்கே போனதே வந்து அந்த 32 குடும்பங்களுக்கு வந்து நிவாரணம், அதாவது வேலைவாய்ப்பு கொடுக்கறதுக்காக தான் போயிருக்காரு. ஆனால் அந்த மேடையில் அதை பற்றியான எந்த ஒரு பேச்சுமே இல்லையே. இல்லை, ஆக்சுவலாக வந்து என்ன செய்தி நேற்றைய தினம் வெளியாச்சுன்னா, முதல்வர் அவர்கள் வந்து நாளைக்கு கரூர் போகிறாரு. கரூர் போயிட்டு அந்த கரூர் துயரத்தில் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பங்களில் 32 பேர் மட்டும் செலக்ட் பண்ணி அந்த 32 பேருக்கு வந்து அரசு வேலை வழங்குறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி. இது கூடவே வந்து ஒரு தொழிற்சாலை, அதாவது தோல் பதன தொழிற்சாலை ஒன்று வந்து இனாகரேஷன் ஒன்று இருக்குது. அதோட துவக்க விழா ஒன்று இருக்குது. அது அரசு விழாவும் நடத்த போது, இது வந்து கட்சி சார்ந்த விழா நடக்க போகுது. 2 நிகழ்ச்சியாக தான் பிளான் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த மேடையில் நம்ம பார்த்த அவ்வளவும் பார்த்தீங்கன்னா கட்சி நிகழ்ச்சி தான். அது அவ்வளோ கட்சி நிகழ்ச்சி, அது அரசியல் நிகழ்ச்சி கிடையாது. இந்த கட்சி நிகழ்ச்சியில் என்னென்னா, மேபி அது அரசியல் நிகழ்ச்சி தனியாக ஒரு மேடை அமைச்சு அந்த மேடையில் வந்து அவங்க அவ்வளோக்கும் வந்து பணி நியமன ஆணை வழங்குறத பற்றி அதாவது வீடியோவில் வரப்போதான்னு தெரியல. அதை வந்து அதுக்கப்புறம் நடக்க போகுது. பட் அந்த மேடையில் முழுக்க பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து மக்கள்கிட்ட ஒரு சிம்பத்தி ஏற்படுத்துகிற மாதிரியும் மக்கள்கிட்ட கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு எலெக்ஷன் பிரச்சாரத்தான் அவர் செஞ்சார். அது கம்ப்ளீட்டாக கட்சி நிகழ்ச்சி தான். அது எனக்கு அதை பார்த்த வரையும் அது அரசு நிகழ்ச்சி மாதிரி எனக்கு தெரியல. கம்ப்ளீட்டாக கட்சி நிகழ்ச்சி தான். அந்த பணி நியமன ஆணை பற்றி இன்றைக்கி மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கு ஒன்று, அந்த வழக்கில் கூட நீதிபதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டெம்பரரி ஜாப் தான் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் கிளியராக அதை டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் கொடுக்குற ஜாபில் அந்த பயனாளிகள் அந்த ஒரு மாதத்தில் அவங்க சம்பளம் வாங்குறதுக்குள்ள முன்னாடியே அதை பற்றின எல்லா விஷயத்தையும் முடிவு பண்ணிடணும். அந்த வேலையை வந்து எந்த தகுதியின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டுச்சு, குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கருணை அடிப்படையில் வழங்கப்படுறதுனா கருணை அடிப்படையில் வழங்குவதற்குன்னு சொல்லி சில நாம்ஸ் இருக்குது. இப்போ தூத்துக்குடி துப்பாக்கி சூடு அப்படிங்கிறது அரசு நடத்தக்கூடிய ஒரு பிரச்சனை. அரசாங்கமே ஒரு பிரச்சனையை செஞ்சு அதில் மக்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னா அப்போ அரசு வேலை வழங்கப்படும். பட் இது முழுக்க தாவேக்கன்ற கட்சி சார்ந்த விஷயத்தில் ஏற்பட்ட இழப்பு. அப்போ இதுக்கு அரசு வேலைங்கிறது பொருந்தாது. அப்போ அந்த கருணை அடிப்படையில் இது பொருந்துமா அப்படிங்கிறதே நீதிபதி வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ண போகிறாங்க. அது வந்து ஒரு ஆய்வு செய்ய போகிறாங்க ஒன்று. அதே போல் பார்த்தீங்கன்னா இது டெம்பரவரியாக இருக்கணுங்கிறத தெளிவுபடுத்திட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, டிஎன்பிசி வந்து இதில் ஒரு மனுதாரா நீதிமன்றம் ஆட் பண்ணிட்டாங்க. அவங்கள முன் வந்து ஆட் பண்ணிட்டாங்க. இப்போ உங்களுடைய நாம்ஸ் படி இப்போ என்னன்னா வாதம் என்னன்னா, இப்படி நியமனம் செய்யும்போது தகுதியின் அடிப்படையில் இருக்கிறவங்களால அவங்களுக்கு பலன் பெற முடியாமல் போகுது. ஸோ வந்து இப்போ என்னன்னா, இந்த கருணை அடிப்படையில் இப்போ விஜய் அவர்கள் இந்த முடிவு எடுத்திருக்காருன்னா, இதனால தகுதியான நபர்கள் வந்து இதில் பலன் அடைய முடியாத பிரச்சனை ஏற்படுது. ஸோ வந்து அவங்க யாராவது பாதிக்கப்படுறாங்களா அப்படிங்கிறதுக்காக வந்து டிஎன்பிசி தரப்பையும் வந்து ஒரு மனுதாரராக நீதிமன்றம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இது எல்லாமே வரும் நாட்களில் வந்து இது நீதிமன்றத்தினுடைய ஆய்வுக்கு உட்பட்ட விஷயமா தான் இருக்க போது. அது என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து என்னன்னா, அந்த மேடை முழுக்க கட்சி நிகழ்ச்சி தான். நம்ம மேடைக்கு வருவோம். இப்போ மேடையில் வந்து அவர் விஷயங்கள் வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் பேசுகிறார் அப்படின்னா, இந்த கரூர் பிரச்சனைலாம் பற்றி பேசுகிறார். அதாவது கரூர் பிரச்சனையில் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு காவல்துறை வந்து எங்களுக்கு வந்து அந்த விஷயத்த சொல்லலை. அதாவது இவ்வளோ விஷயம், அதாவது பெரம்பலூரில் இருக்கும்போது எனக்கு அங்கே தான் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்தாங்க. நான் ஏற்கனவே வேறு ஒரு பயணத்துக்கு போகும்போது அங்கே தான் சொன்னாங்க. பட் இந்த கரூர் விஷயத்தில் மட்டும் நான் சொல்லலை. நாமக்கல் இருக்கும்போதே சார் அங்கே இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து செஞ்சுருக்க மாட்டேன்னு சொல்லி காவல்துறை வந்து ஒரு ப்ளேம் பண்ணுறாரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அன்றைய தினம் அன்றைக்கி இந்த கரூர் பிரச்சனை நடந்தபோது அன்றைக்கு வந்து சட்ட ஒழுங்கோட ஏடிஜிபி இருந்தால் டேவிட்சன் தேவாசர் வந்து தான் இருந்தார். முதல்வர் என்ன பண்ணார், அன்றைக்கு ஸ்டாலின் என்ன பண்ணார்னா, அவரை சம்மந்தப்பட்ட ஸ்பாட்டுக்கு அனுப்பிச்சு அங்கே எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர் வந்து அப்புறம் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு. அதில் அவர் என்ன சொன்னார்னா,
மாவட்ட கண்காணிப்பாளர் பிறகு இது டிஎஸ்பி இருக்கார் பார்த்தீங்கன்னா, டிஎஸ்பி வந்து ப்ராப்பராக சொல்லியிருக்காங்க, சார் இங்கே போகாதீங்க, நீங்கள் இதுக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா அங்கே வந்து கூட்டம் அதிகமாக இருக்குது, நீங்கள் இங்கிருந்தே பேசுங்க அப்படின்னதும், அப்புறம் அந்த ஆர்கனைசர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சார் கவரேஜ் எங்களுக்கு கிடைக்காது, நாங்கள் அங்கே போனால் தான் கிடைக்கும் அப்படின்ட்டு வழியை அவங்க போயிருக்காங்கிறத ப்ராப்பர் அவங்க ஓப்பனாக சொன்ன விஷயம் தான். ஸ்டேட்மெண்ட் கிளியராக இருக்குது. இப்போ கூட நம்ம ஆன்லைனில் போய் நம்ம பார்க்கலாம், கிளியராக இருக்குது. ஆனால் இப்போ என்னன்னா, எனக்கு காவல்துறை வந்து என்ன அப்படிலாம் சொல்லவே இல்லை என்ன அப்படின்னு சொல்லி காவல்துறை மீது, அதாவது ஆதவ அர்ஜுன அமைச்சர் பேசினது கவனிச்சிருப்பீங்க, காவல்துறை வச்சு ஒரு கும்பல் படுகொலை செஞ்சாங்க, அதாவது எங்க மக்களை திமுகவும் காவல்துறையும் சேர்ந்து படுகொலை செய்யப்பட்டாங்க சொன்னா, அதெல்லாம் ஒரு உச்சபட்ச வார்த்தை. இப்ப அந்த வார்த்தைக்கு வலு சேர்க்கிற மாதிரி தான் விஜய் அவர்கள் வந்து அந்த அவரும் அதான் சொல்றாரு. ஆனா காவல்துறை ஸ்டெப் முற்றிலும் வேறையா இருக்கு. சரி ஓகே, சரி ரைட் ஓகேங்க. இப்போ இவங்கெல்லாம் நான் பேசிட்டாங்க. இப்போ இதெல்லாம் தாண்டி இன்னும் நிறைய விஷயம்லாம் செய்கிறார். அதாவது என்னன்னா, அந்த ஊழல் விஷயம் அவங்களாம் திருந்த மாட்டேங்கிறாங்க, பார்ட்டி ஃபண்டுனா எந்திரிச்சு வராங்க, இதெல்லாம் இந்த கரூர் விஷயத்தை முடிச்சுக்கிறேன். அடுத்த சப்ஜெக்ட்ல என்ன பேசுறாரு அப்படின்னா, இந்த ஊழல் பண்ணுறாங்க இவங்க, பார்ட்டி ஃபண்ட்னா எந்திரிச்சு ஓடிட்டாங்க, எல்லா துறையிலும் பார்ட்டி ஃபண்ட் போயிட்டு இருக்கு, நான் எல்லாத்தையும் லஞ்ச ஒழிப்பு எல்லாத்தையும் நான் மாற்றி இது பண்ணிட்டு இருக்கேன், உங்கள்கிட்ட யாராவது லஞ்சம் கேட்டாங்கன்னா இது வந்து எங்கள் அண்ணா ஆச்சு, எங்கள் மாமா ஆச்சு பேசுங்க. ஒரு முதல்வர் அப்படி பேசக்கூடாது. நீங்கள் கான்ஸ்டியூஷன் பொசிஷன் இருக்கீங்க, லஞ்சம் யாராவது வாங்கினா இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க, அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. நீ உட்கார எங்கள் மாமா ஆச்சு நீ லஞ்சம் வாங்கன்னு போய் கேட்பீங்களா உட்காந்துட்டு? சார் நீங்க வந்து ஏற்கனவே இங்க சோஷியல் மீடியால வைரலா வந்து எல்லாருமே ஆய்வு உட்பட்டு இது அதுல இது வித்தியாசமான ஒரு பேட்டர்னா இருக்கு. என்னன்னா, ஒரு அமைச்சர், நீர்வளத்துறை அமைச்சர் ஒரு புசியானது கூட அவரும் பேசினாருன்னா, உங்கள்கிட்ட யாராவது லஞ்சம் கேட்டவனா போலீஸை பிடிச்சி கொடுத்துங்கிறாரு. நீங்க எல்லாம் எந்த பொசிஷன்ல இருக்கிறீங்கன்னா, லஞ்சம் கேட்க கூடாதுன்ற மிரட்டணும். லஞ்சம் கேட்கிற அந்த சட்ட விரோதிகளை, அந்த சமூக விரோதிகளை நீங்க திட்டணும், கோபமா பேசணும். கேட்டானா எங்க மாமா ஆச்சுன்னு சொல்லுங்க இவர் சொல்றாரு, முதல்வர் சொல்றாரு. அவர் என்ன கேட்டா பிடிச்சி போலீஸ் கொடுத்துருங்கிறாரு. போலீஸ் தேடி பிடிச்சி கொடுக்குறது நம்ம அவங்களோட வேலையா? நீங்க லஞ்சம் நடக்காதுங்கிற விஷயத்த நீங்க என்ஷூர் பண்ணணும். நீங்க சரியா? இப்ப நான் இவங்க கிட்ட என்ன கேட்கறேன்னா, லஞ்சத்தை ஒழிச்சிட்டேன், அதை ஒழிச்சிட்டேன், பார்ட்டி ஃபண்ட் ஒவ்வொரு துறையில இருக்க விஷயத்தெல்லாம் நான் அம்பலப்படுத்திருக்குன்னு சொல்றாருல்ல. நான் இப்போ விட்டு ஒரு ஓப்பனா ஒரு கேள்வி கேட்கிறேன், முதல்வர்கிட்ட கேட்கிறேன். நீங்க ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 2 மாசம் ஆக போகுது. இந்த 2 மாசத்துல இதுக்கு முன்பு பார்ட்டி ஃபண்ட் வாங்கினவங்க, அவங்க பண்ண தப்பு மிகப்பெரிய, இதுக்கு முன்பு ஆட்சி மிகப்பெரிய ஊழல் ஆட்சி நீங்க தான் சொன்னீங்களே, ரைட்? ஊழல் ஆட்சி. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி செய்ய தகுதியற்றவர், அந்த கட்சி ஆட்சி பண்ண தகுதியற்றவர் தான் நீங்களாம் பேசுறீங்க. ஓகே, அந்த தகுதியற்றவர்கள் அவங்க செஞ்ச நிர்வாக குளறுபடி இருக்குல்ல, அதெல்லாம் மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க பாத்தீங்களா? அப்ப அதுக்கு காரணமான நபர்கள் இதுவரை ஏன் கைது செய்யவே இல்லை? 2 மாசம் ஆச்சுல. 2 மாசத்துல ஏன் இதுவரை நீங்க ஒருத்தர் கூட நீங்க கைது செய்யல? லஞ்சம் வாங்கினவர், அரசதியை லஞ்சம் வாங்கினவர் இருக்காங்களே. இப்ப முன்னாடி இருந்த கட்சி மட்டும் செய்யுதுங்க, மொத்தமா தாங்க ஒரு விஷயங்கிற சிஸ்டமே அப்படிதாங்க இருக்கும். அப்ப சம்பந்தப்பட்ட நபர்கள் யாரும் இதுவரை ஏன் கைது செய்யல? திமுகவுல எந்த துறை அமைச்சர்கள் ஏன் இதுவரை நீங்க துறை சார்ந்த அமைச்சர் ஏன் கைது செய்யவே இல்லை? நீங்க பல விஷயத்தை கோடிட்டு காமிச்சிங்களே. ஸ்டாலின் சார் டாக்ஸ் 30% சொன்னீங்களே, அப்ப எங்க போச்சு ஸ்டாலின் சார் டாக்ஸ்? ஸ்டாலின் சார் டாக்ஸ் 30% சொல்லி நீங்க அவர் விமர்சிச்சீங்க, அவரெல்லாம் வந்து ஆட்சி தீய சக்தின்னு சொன்னீங்க. ஆனா அவர் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவர் மீது எனக்கு மதிப்பு இருக்குன்னு பேசுறீங்க ஸ்டேஜ்ல. என்ன வச்சுங்க ஸ்டேட்மெண்ட் ஏன் மாத்தி பேசிட்டு இருக்கீங்க? அந்த முதல்வரும் ஆட்சி செய்ய தகுதியற்றோம் நீங்க பேசுறீங்களே, இப்ப வந்து அவர் மீது எனக்கு மதிப்பு இருக்கு, மதியம் இருக்கு, சம்மந்தம் இருக்கு பேசிட்டு இருக்கீங்க ஸ்டேஜ்ல. ஏன் ஆடியன்ஸ் குழப்பறீங்க? மக்களை ஏன் குழப்பறீங்க? தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் பேசிட்டு போங்க. சரி ஓகே, நான் வெள்ளை அறிக்கை வெளியிட்டேன், வெள்ளை அறிக்கைனால வந்து மிகப்பெரிய அளவு பாதிக்கப்பட்டாங்க அப்படின்லாம் பேசுறாரு. நான் என்ன கேட்கறேன்னா, நீங்க வெளியிட்ட வெள்ளை அறிக்கையில யாருமே இங்க பாதிக்கவில்லை. விஷயத்துக்கு வரும், சப்ஜெக்ட் வருவோம் இருங்க. வெள்ளை அறிக்கை நீங்க வெளியிட்டீங்க, உங்க அமைச்சர் மரிய வில்சன் ரொம்ப அழகா வந்து நீதி பற்றாக்குறைலாம் இங்க இருக்குதுலாம் பேசியிருந்தாங்க. அந்த வெள்ளை அறிக்கை வாசிக்கிறது ரொம்ப அழகா தமிழ் வாசிச்சார், அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதை விட்டுருங்க. அந்த வெள்ளை அறிக்கை சேலஞ்ச் பண்ணி முன்னாள் நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்து ஒரு சேலஞ்ச் பண்றாரு. அதை பற்றி நான் 7000 கோப்புகள் கையெழுத்து போட்டிருக்கேன், என்னென்ன நடந்துச்சுன்னு எனக்கு எல்லாமே தெரியும், எல்லாத்தையும் எடுத்து நான் விவாதத்துக்கு நான் வரேன்னு விவாதத்துக்கு கூப்பிட்டு அவர் கால்ஃபர் பண்ணியிருக்காரு. அவர் கால்ஃபர் பண்ணி கிட்டத்தட்ட வந்து ஒரு அதற்கும் ஒரு 20-30 நாள் இருக்கும். இதுவரையும் அந்த சேலஞ்ச் எடுத்துக்கிட்டு இவங்க யாரும் விவாதத்துக்கு வரல. அதே போல் அவருக்கு அப்புறம் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து தங்கம் தென்னரசு உட்காந்தார். அவர் என்ன சொன்னார்னா, கடந்த கவர்மெண்ட்டை நாங்கள் இப்படி தான் நிர்வகிச்சிருக்கேன். அவங்க வெள்ளை அறிக்கை வெளியிட்டதுக்கப்புறம் அவர் பிரச்சனை சந்திச்சார். கடந்த எங்களோட கவர்மெண்ட்டு டிஎம்கே கவர்மெண்ட் இப்படிலாம் ஃபங்க்ஷன் ஆச்சு, அவர் எக்ஸ்பிளைன்லாம் பண்ணிட்டு இதை விட பெட்டரான ஒரு கவர்மெண்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் என் பொறுப்புலேருந்து ராஜினாமா பண்ணுறேன், அவரும் சேலஞ்ச் பண்ணியிருக்காரு. அப்போ 2 டிஎம்கேனுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டரும் சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த சேலஞ்ச் ஏன் இதுவரை நீங்கள் எடுத்துக்கல? வாங்க விவாதத்துக்கு கூப்பிட வேண்டியதுன்னு 2 பேரும் விவாதத்துக்கு கூப்பிட்டு நீங்கள் விவாதிச்சு அவங்களை வந்து நீங்கள் நோஸ் கட் பண்ணி அவங்களை அனுப்புங்க. அவங்க மக்கள் ஆள தகுதியற்ற கட்சி திமுக டிக்ளேர் பண்ணுங்க. அதையே செய்ய மாட்டேங்க, மேடையில் உட்காந்து பேசுறீங்க. உங்கள்கிட்ட இவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல, மீடியா சந்திக்க வேண்டியதுதானே? அதை நான் மீடியா ஒதுக்கி வச்சிருக்கீங்க. அந்த பக்கம் மீடியா எதுக்கு சார் ஒதுக்கி வச்சிருக்கீங்க? நீங்கள் இப்போ யார் சார்? நீங்கள் தமிழ்நாட்டோட முதல்வர் சார். இது நீங்கள் என்ன பொசிஷனில் உட்காந்துருக்கீங்க? நீங்கள் அரசு அதிகாரி உட்காந்துருக்கீங்க. நீங்கள் வந்து தாவைக்க தலைவர் கிடையாது. மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பேசுங்க. சம்பந்தப்பட்ட நபர்கள் கடந்த காலத்தில் குற்றம் இழைத்த நபர்களை கைது பண்ணி சிறைப்படுத்துங்க. அதுதான் மேடையில் அவர் சொல்றாரு, என்ன முதலமைச்சர் பேசுங்கன்னு சொல்றீங்க, ஆனா நான் பேசினா ஓடி ஒளியறீங்க அப்படின்றாரு. இல்லை, இவர் பேசுற ரொம்ப அழகாக இங்கே பேசுறாருல்ல. கேட்ட டேட்டா எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் கேட்டாரு. அவங்களோட பின் பாயிண்ட் பண்ணி ஆளுந்தூர்ல உங்க டிவிக்கு நிர்வாகி இப்படி ஒரு பெண்களுக்கு எதிரான ஒரு டார்ச்சர் செஞ்சிருக்காரு, பெண்கள் எதிரான ஒரு பாலியல் ரீதியான தொந்தரவு கொடுத்திருக்காரு. ஸ்ரீவைகுண்டத்தில் ஒரு எம்எல்ஏ மென்ஷன் பண்ணி பேசுறாரு. ஒவ்வொருத்தும் பேர் குறித்து சொன்னாரு.
எந்திரிச்சு ஸ்டாலின் அவர் இவர் முதல்வர் விஜய் அவர்கள் எந்திரிச்சு ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ என்ன பண்ணாருன்னு அதை பத்தி பேசணும். ஆலந்தூர்ல நிர்வாகி என்ன பண்ணா அதை பத்தி பேசணும். அதை பத்திலாம் எதுவுமே பேசல. ஒரு பிரச்சனை நடக்குது, மக்கள் போராட்டம் கேட்டா போராட்டத்துக்கு திமுக இருக்குன்னு சொல்லி சட்டமன்றத்தில் பேசுறாரு. ஆதாரம் இல்லாத பேச்சு. கேள்விக்கு என்ன டேட்டாவோட பதில் பேசணும். இதுக்கு முன்பு நீங்க பாத்திருக்கீங்களா? அதாவது கலைஞராக இருக்கட்டும், ஜெயலலிதா இருக்கட்டும், எதிர்கட்சி ஒரு விமர்சனம் வச்சாங்கன்னு டேட்டாவோட பேசுவாங்க. துறை சார்ந்த விஷயத்தை டேட்டாவை எடுப்பாங்க. இபியில் ஒரு பிரச்சனை அக்யூஸ் பண்ணா இபியில் இருக்க டேட்டாவை எடுப்பாங்க. டாஸ்மாக் ஒரு பிரச்சனை, டாஸ்மாக் ஒரு டேட்டாவோட இருக்கிறதுக்கும் கிளியர் கட்டா வச்சு அதை அடிப்பாங்க. அதுதான் அரசியலா இருக்கும். இவர் என்ன டேட்டாவை வச்சு பேசினாரு? பேசினா எதிர்த்து போறான்னு கேட்டா பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னீங்களே, எந்த பார்ட்டியோட ஃபண்ட் சொல்ல வேண்டியதுதானே? அதை நான் இப்போ கூட நீங்க வந்து இது என்ன சார் இது உங்களுக்கு? இப்போ நீங்க எந்த பொசிஷன் இருக்கீங்க? உங்களை யார் மிரட்டுவாங்க? இப்போ உங்களை யார் சார் மிரட்டுவாங்க? முன்னாடி எங்களை மிரட்டுறாங்க, எங்க அரசியல் நாங்கள் வந்தாவே எங்களை வந்து வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறாங்க, எங்களுக்கு எதாவது எஸ்ஓபி போறாங்கன்னு சொன்னீங்களே, இப்போ நீங்க சிஎம் தானே, எந்த பார்ட்டி ஃபண்டு வாங்குச்சுன்றது அம்பலப்படுத்துங்க. அந்த முதல்வர் யாருன்னு அம்பலப்படுத்துங்க, அந்த அமைச்சர் யாருன்னு அம்பலப்படுத்துங்க. இப்போ உங்களுக்கு அதானே உங்க அந்த டியூட்டில தான் உட்காந்துருக்கீங்க. கட்சி பேர் சொல்ல பயப்படுறீங்க. கரூர் கம்பெனி பேசிட்டு இருக்கீங்க. செந்தில் பாலாஜி என்ற பேர் உங்களுக்கு வாயிலிருந்து வராதா? என்ன இது யாரை கண்டு பயப்படுறீங்க நீங்க? ஏன் இவ்வளவு பயம் இருக்கு? முதல்வர் அவர்களுக்கு ஏன் இவ்வளவு பயம்? புரிஞ்சுக்கவே முடியல அந்த பயம். இந்த எதுக்காக இந்த பயத்தை நீங்க உங்களுக்கு வச்சிருக்கீங்க புரிஞ்சுக்க முடியல. ரெண்டாவது, இவர் பேசுற விஷயங்கள் அவ்வளவும் தேர்தல் பிரச்சாரத்துக்கான முழுக்க தேர்தல் பிரச்சார நடவடிக்கை கொண்டு போயிட்டு இருக்காரு. எந்த விதமான ஒரு பின் பாயிண்டோட, அதாவது இவர் அந்த பொசிஷன் வந்து உட்காந்துருக்காரு, பெரிய அளவில் பேசவே மாட்டேங்கிறாரு. ஒரு 60 நாள் ஆயிடுச்சு. இந்த 60 நாளில் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஐடியாஸ் கேட்டு, அரசியல் அனுபவம் கொண்டவங்க ஐடியா கேட்டுட்டு எப்படி பேசணும், ஒரு முதல்வர்னா எப்படி ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்லாம் அவர் லேர்ன் பண்ணி கற்றுருப்பார் நான் நினச்சேன். திருச்சி கிழக்கெல்லாம் அவர் ஃபர்ஸ்ட் வந்து பேசின மீட்டிங், அவர் ராஜினாமா பண்ணிட்டு அங்கே வந்தார்ல, அப்போ என்ன பேசினாரோ, அப்போ எப்படி வந்து ஒரு மாதிரியான ஒரு அன்பார்லிமெண்ட்டாக அவர் எப்படி அங்கே பேசினாரோ, சேம் அதே பேட்டர்ன் தான் இங்கேயும் பேசுறாரு. அதுக்கும் இதுக்கும் கிட்டத்தட்ட 1 மாதம் 1.5 மாதம் கேப் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 1 மாதம் 1.5 மாதத்துல அவர் தன்னோட விஷயத்தை கோர்ஸ் கரெக்ஷன் செஞ்சுக்கவே இல்லை. அவர் இன்னும் அப்படியே தான் இருக்காரு அப்படிங்கிறத இங்கே அம்பலப்படுத்தியிருக்கிறார். இப்போ முக்கியமாக இன்னொரு விஷயம், இங்கே வந்து இந்த வேலை வாய்ப்புன்னு கொடுக்குறாங்க இல்லையா, இதில் ஒரு பெண்மணி, அதாவது பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை வந்து இறந்துருக்கு. அதில் அந்த பெண் வந்து கணவனை விட்டு பிரிந்து இருக்காங்க. இப்போ யாருக்கு அந்த வேலை போகுது? அந்த பெண்மணி வந்து இது புகார் கொடுக்க வந்தாங்க. இது சார்ந்த பிரச்சனைக்காக வந்தாங்க. இது சார் இது லிட்டரலாக குழப்பமான விஷயம். ஏன் சொல்கிறேன், அந்த வேலைவாய்ப்பு விஷயத்தில் திமுக எதிர்க்குது உங்களை, திமுக எங்களை என்னன்னா கோர்ட்டுக்கு போச்சு. திமுக தான் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு கொடுத்தாங்க. அவங்க வந்து வேலை கொடுக்குறது எதிர்க்கல. அவங்க நீங்கள் கரூருக்கு போகக்கூடிய அவ்வளோ விஷயங்களும் சிபிஐனுடைய மானிட்டருக்கு உட்பட்டு இருக்கணுங்கிறதா அவங்களோட ப்ரேயர். ஓகே, அதுதான் அவங்களோட ப்ரேயர். ரெண்டாவது, அவங்க பண்ண டிஎம்கே பண்ண மிஸ்டேக் என்ன அப்படின்னா, முதல்வர் விஜய அக்யூஸ்ட் பட்டியல அவங்க வச்சிட்டாங்க. அக்யூஸ்ட் அவர் கிடையாது. அக்யூஸ்ட் யார் அப்படின்னா, அதாவது அக்யூஸ்டா குற்றம் சாட்டப்பட்டிருக்கும். அக்யூஸ்ட் கிடையாது. அக்யூஸ்டாக, அதாவது குற்றவாளியா குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் புசி ஆனந்த், நிர்மல்குமார், மதியழகன், இவங்க தான் வந்து இதுல இருக்காங்க. மற்றவங்க யாரும் இதுல இல்லை. அவங்க என்னன்னா, அந்த அவங்க தாக்கல் பண்ண அந்த மனு ப்ரிப்பரேஷன்ல ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. முதல்வரே குற்றம் சாட்டப்பட்ட நபர்ன்ற லிஸ்ட்ல வச்சதுனால தான் நீதிமன்றம் வந்து அதில் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க. ஏங்க நீங்க எஃப்ஐஆர் படிக்கலையா? நீங்க தான் போடுங்க எஃப்ஐஆர், உங்க ஆட்சி காலத்தில் போட்டதான எஃப்ஐஆர், இப்படி போட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நீதிமன்றமே அதை வந்து அவங்க வந்து கேட்டுட்டாங்க. சரி, அது ஓகே விடுங்க. ஆனா வந்து இந்த விஷயத்துல என்னன்னா, திமுக அது எல்லாத்தையும் மானிட்டர் பண்ண தான் சொல்லி கேட்டாங்க. இவர் போறது அது என்னன்னா, நீதிமன்றத்தை வேற மாதிரி பார்த்தாங்க. ஒரு அரசியலை பேசுறது அரசியல் சண்டையை வெளியே வச்சுக்கோங்க, இங்க வந்து இஷ்யூ வேணும் அதுக்குள்ள வந்து பேசுங்க அப்படின்றத நீதிமன்றம் பார்த்துட்டாங்க. அது ஓகே, அது கிளியர் ஆயிடுச்சு. ஆனா என்ன அப்படின்னா, இவங்க ஒரு விஷயத்தை நீதிமன்றத்தை கன்வே பண்ணியிருக்கணும். அதாவது அன்னைக்கு இந்த தப்பு நடக்கும்போது அவங்களாம் சாதாரண நபர்கள் இருந்தாங்க. இன்னைக்கெல்லாம் அவங்க அரசு பொறுப்புல இருக்காங்க. அரசு பொறுப்புல இருக்கும்போது இன்னைக்கு அவங்க அதை பத்தி வெளியில பேசுறது அந்த விசாரணையோட போக்கு இன்ஃபுளுன்ஸ் பண்ணாதா, பாதிக்காதா அப்படிங்கிற ஒரு நியாயமான விஷயத்தை வச்சிருக்கலாம். அதை வந்து அந்த மனுவிலே ப்ரிப்பரேஷன் தப்பானதுனால மற்ற எந்த விஷயம் அதுக்கு அடுத்து அவங்களால கொண்டு போக முடியல. அங்கே அவங்களுக்கு டிராபேக் ஆயிடுச்சு. ஓகே, ஆனா நீங்க ஜாப் கொடுக்கறத பத்தி திமுக எதிர்க்கல, அவங்க வேற விஷயத்த அவங்க எதிர்த்தாங்க. இங்க என்ன ஒரு பிரச்சனைனா, இவர் ஜாப் கொடுக்குற பிரச்சனைல திமுக எதிர்க்கிறதா வெளியில பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. நிர்மல்குமார் பேசுறாரு, நாங்க பாருங்க நீ கரூர் போறோம், ஜாப் கொடுக்கணும்னு நினைக்கிறோம், அதெல்லாம் தடுக்கிறாங்கன்னு சொல்றாங்க. பிரச்சனை திமுக மட்டும் அந்த விஷயம் எல்லாம் கொண்டு வரல. விசிக இதுல உங்க நிலைப்பாடு என்ன? உங்களுக்கு ஆதரவு கொடுக்கும் விசிகோட நிலைப்பாடு என்ன? காங்கிரஸ் நிலைப்பாடு விட்டுருங்க. சிபிஎம்மோட நிலைப்பாடு என்ன? சிபிஐயோட நிலைப்பாடு என்ன? இந்த விஷயத்துல நீங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஜாப் கொடுக்குறீங்க, அதுல இந்த 3 கட்சி என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க? இப்ப இந்த 3 கட்சி உங்க ஆதரவு வித்ட்ரா பண்ணானா இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? புரியுது. இது என்ன ஃபர்ஸ்ட் உங்க நீங்க எடுக்கிறது இது எந்த முடிவு? இது அமைச்சரவை முடிவு? அது நான் கேட்கறேன். இந்த 32 பேர் ஜாப் கொடுக்குறது அமைச்சரவை முடிவா நான் கேட்கறேன். அமைச்சர் கூட்டு பொறுப்பு இல்ல. அப்ப வந்து இவங்களுக்கு வன்னியரசோட நிலைப்பாடு என்ன? அமைச்சர் வன்னியரசோட நிலைப்பாடு என்ன? மற்ற நபர்கள்லாம் இருக்காங்க, அவங்களோட நிலைப்பாடு என்னன்றதெல்லாம் டிக்ளேர் பண்ணணும்ல. புரியுது. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து என்ன நிலைப்பாடுல நீங்க செய்றீங்க? அரசியல ஒரு தெளிவற்ற போக்குல உங்க அந்த அரசியல் கொண்டு போயிட்டு இருக்காங்க. இவங்க பண்ற அரசியல் நிச்சயமா கூட்டணி கட்சிகளால பொறுக்க முடியல. அவங்களாலே பொறுக்க முடியல. வெளியில அதை பத்தி பல்வேறு கருத்துக்களை விமர்சனமா முன்வைக்கிறாங்க. இதுல தவறான முன் உதாரணங்க. இது கருணை அடிப்படையில் வழங்கப்படக்கூடிய ஜாப் இது கிடையாது. அந்த பேட்டர்ன்ல இது வராது. இது தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கரூர் மேடையில் பேசுறாரு, லஞ்சம்
ஒட்டுமொத்தமாக ஒழிக்கப்படணும். யார் யார் லஞ்சம் கொடுக்காதீங்க, வாங்காதீங்க. லஞ்சம் கொடுக்குறவங்கள வந்து நீங்கள் கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ இந்த இடத்துல சொல்லும்போது மக்களுக்கு வெளிப்படையாக தாவேகா தொண்டர்களுக்கு இதை தெரிவிக்கிறாரு. இப்போ ஏற்கனவே களத்தில் அமைச்சர்களும் சரி, எம்எல்ஏக்களும் தாவேகா எம்எல்ஏக்களும் சரி, எல்லாருமே ஆய்வுன்ற பேரில் எல்லாருமே ஒரு ஒரு மூலையாக போயிட்டு ஸ்கூலாக இருக்கட்டும், அது நிறுவனமாக இருக்கட்டும், எல்லாமே ஆய்வுன்ற பேரில் மக்களை ஒரு சித்திரவதைக்குள்ளாக்குறாங்க. இப்போ லஞ்சம் என்ற ஒரு இடம் வந்து ஒட்டுமொத்தமாக தமிழகத்தை ஆட்டி படைக்கிற ஒரு விஷயம் தான். இப்போ எல்லாருமே அதை கையில் எடுப்பாங்களேன்னு கேள்வி கேட்கிறேன். எல்லோருமே கையில் எடுப்பாங்கன்னா யார்? தாவேகா தொண்டர்கள். தாவேகா தொண்டர் கையில் எடுப்பானா எனக்கு புரியல. இப்போ விஜய் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு இல்லையா, நீங்க கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு இல்லையா, அப்ப அதை அவங்களோட ரசிகர், விஜயோட ரசிகர்களா இருக்கட்டும், தாவேகா தொண்டர்களா இருக்கட்டும், அதை அவங்க கையில எடுத்துட்டு செயல்படுத்துவாங்க இல்லையா? அது நல்ல விஷயம் தான். லஞ்சம் வாங்குறது சட்ட விதியை மீறிய செயல், அது ஏற்றுக்கொள்ள முடியாத செயல். லஞ்சம் வாங்குறது யார் லஞ்சம்? இந்த பேச்சு வந்து எல்லா அலுவலகங்களுக்கும் தாவேகா தொண்டர்களை உள்ள நுழைக்கிற இடத்துல வைக்குது இல்லையா? அதாவது இந்த ஆர்டர் இப்ப இதை வந்து என்னன்னா, லஞ்சம் வாங்குறவங்க எல்லாரும் இது எங்க அண்ணா ஆச்சு, எங்க மாமா ஆச்சு, இதை நாங்க கொடுக்க முடியாது அப்படின்றத நீங்க பேசுன்னு சொல்றாரு. அது ஓகே. ஆனா இன்னொரு பக்கம் வேற ஒரு உத்தரவு இருக்கு. அது என்ன தெரியுங்களா? அதாவது அரசு அலுவலகங்கள்ல அரசு அதிகாரிகள் பணி டைம்ல இருக்கும்போது அவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு உத்தரவும் பிறப்பிக்கிறாங்க. குறிப்பா பள்ளி கல்வித்துறை சார்ந்து ராஜ்மோகன் அவர்கள் வந்து ஒரு செய்தி அறிக்கை வெளியிட்டிருக்காரு. இன்னும் ஜியோ போடலாம். இன்னொன்னு ஜியோ தேவையில்லை, ஏன்னா அது ஆல்ரெடி இருக்கு ஜியோ. அதுக்கெல்லாம் அதாவது ஒரு எஜுகேஷன் கேம்பஸ்குள்ள அமைச்சர் பெருமக்களோ அமைச்சர் ஆய்வு செய்வ, அதாவது மக்கள் பிரதிநிதிகள் மட்டும் ஆய்வு செய்ய உள்ள வரணும். அதுக்கான பொசிஷன் இருக்கணும், உள்ள வரணும். அதே போல அவங்க ஆய்வும் எப்படி இருக்கணும்ன்றலாம் விதியெல்லாம் இருக்கு. அது புதுசாக விதியெல்லாம் அமைக்க தேவையில்லை. அந்த விதியை அவங்க வயலேட் பண்ணிட்டாங்க தான் இஷ்யூ. எந்த ஒரு விதியுமே மதிக்காம செயல்படுறாங்க தான் விஷயம். அது வந்து அதை பற்றி சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு துறையும் அதை பற்றி பேசுறாங்க. இப்போ வந்து இவர் நிர்மல்குமார் கூட வேற ஒரு மாதிரி ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி தேவையில்லாம ஆய்வுக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்லாம் பேசியிருந்தாரு. முதல்வர் அலுவலகம் அது சார்ந்த ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு கூட நிர்மல்குமார் குறிப்பிட்டிருந்தார். அந்த சப்ஜெக்ட் வேற. இந்த சப்ஜெக்ட் என்னன்னா, லஞ்சத்தை எதிர்த்து எல்லாருமே நில்லுங்க அப்படிங்கிற ஒரு மெசேஜ் சொல்றாரு அவரு. என்ன கேட்கறேன்னா, நான் அவர் அதை சொல்லியிருக்க கூடாது. நீங்க யார் அப்படின்னா, ஜோசப் விஜயோட ஆட்சி, இந்த ஆட்சியில யாரும் லஞ்சம் வாங்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும். லஞ்சம் வாங்கினா இது என் மாமா ஆச்சுன்னு பேசுங்கண்ணா. அப்போ லஞ்சம் வாங்குறவங்க இருப்பாங்க, அவங்க கேட்பாங்க. கேட்டால் அவங்கள்ட்ட இப்படி பேசுங்கன்னு சொல்றீங்களா நீங்க? இருக்கக்கூடாதுங்கிற உங்க நிலைப்பாடு. இதுக்கு முந்தின ஆட்சியில் லஞ்சம் வாங்கினா அதோட முடிஞ்சு போச்சு. இது என்னோட ஆட்சி, என் ஆட்சி ஒரு பியூரான ஆட்சி, நான் மக்கள்கிட்ட அப்படி தான் வாக்குறுதி கொடுத்து வந்திருக்கேன். என் ஆட்சியில் லஞ்சம் வாங்கினவங்களாம் உங்களோட போக்கை மாற்றிக்கோங்க அப்படின்னு அதே போக்கை கடைப்பிடிச்சின்னா சிறைக்கு போவீங்க அப்படிங்கிறது மிரட்டணும். இதுதான் இப்படி தானே ஒரு முதல்வர் பேச முடியும். உட்காந்து மக்கள்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. இந்த புசியானது என்ன பேசுறாரோ, புசியானது விஜய் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. அவர் என்ன பிடிச்சி போலீஸ்ட்டு கொடுத்துருங்கிறாரு, இவர் என்ன எங்க மாமா ஆச்சு கொடுக்க மாட்டேன்னு அப்படிங்கிற என்ன ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க உட்காந்துக்கிட்டு. சரி, இப்போ இவ்வளவு பேச்சு விஜய் பேசியிருக்காரு, திமுக எதிர்த்து ஏதாவது குரல் கொடுத்துருக்காரு? இல்லை, திமுக வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க ஒரு நாட்டில். இப்போ ஒவ்வொரு நாள் அடுத்தடுத்து ரியாக்ட் பண்ணுவாங்க பேசின விஷயங்கள்லாம். அவங்க கவுண்டர் அட்டாக்கு இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் ஓகே. ஆனால் என்னன்னா, எதிர்க்கட்சி அரசியல் அவங்க செய்ய தான் செய்வாங்க. அவங்க வந்து அவங்களுக்கான வாய்ப்பு இதுதான், அவங்க செய்ய தான் செய்வாங்க. ஆனால் நம்ம இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. அதாவது என்னன்னா, விஜய் அவர்கள் வந்து முழுக்க தேர்தல் நோக்கி அவர் என்ன சொல்றாருன்னா, அதாவது நீங்கள் ஒரு தீய சக்தியை வீழ்த்திட்டீங்க, அவங்க அடி கொடுத்துட்டீங்க, ஆனால் அந்த அடி பத்தாது, இன்னும் பலமாக அடி கொடுக்கணுங்கிறார். ஓட விடணும் அவங்கள. இப்படி இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, இடைத்தேர்தலில் பெரிய வெற்றி எனக்கு கொடுங்க, அதுதான் அவர் கேட்குறாரு. வெளிப்படை ஓப்பனாக சொல்ல மாட்டேங்கிறாரு. இப்போ இந்த இடத்துல எம்ஆர் விஜயபாஸ்கர் நிற்க போறாருங்க. இப்போ கேள்வி என்ன, அங்கே கேண்டிடேட் எம்ஆர் விஜயபாஸ்கர் மதியிலானான்னு கேள்வி இருக்கு. அது ஒரு சிக்கல் இருக்கு, சரிங்களா? அது எப்படி ஃபேஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு மதியில சோகமா இருக்கான்னு ஒரு செய்தி வச்சு தெரியல, அது என்ன பண்றாங்க அப்படின்னு தெரியல. அப்படி இருக்கும்போது அடுத்த நாள் இவர் நிற்பாருங்க, இவர் வெற்றி பெற செய்யுங்க நீங்க, அந்த திமுக தொடச்சு காலி பண்ணுங்க. அவர் அதை தான் வாயில சொல்லல, சொன்னார்னா லிட்டரலா அது எதுக்குன்றது தெரிஞ்சிடும். அதை சொல்லாம இதெல்லாம் பேசுறாராம். அந்த அடி பத்தாது, பெரிய அடியை கொடுக்குங்கிறாராம். இதெல்லாம் யார் ஆடியன்ஸ்க்கு புரியாதா? ஜெனரல் ஆடியன்ஸ்க்கோ இல்லை பத்திரிகைகளுக்கு புரியாது நினைக்கிறீங்களா? வெளிப்படையே தேர்தலுக்காக தான் சரி உட்காந்து நீங்க வந்து கெஞ்சிட்டு இருக்கீங்க மக்கள்ல. தேர்தல் இல்லாட்டி நீங்க இந்த மக்களை பார்க்க வருவீங்களா நீங்க? நான் என்ன கேட்குறேன்னா, இன்னும் இப்போ இது விட்டுருக்கேன், நான் ஏற்கனவே டீகோட் பண்ணிட்டேன். திருச்சி கிழக்குக்கு போய் தான் இதே மாதிரி வாய் திறந்து பேசினார். ஒரு மாதிரி அன்பார்லிமெண்ட்டாக அங்கே உட்காந்து பேசிட்டு இருந்தார். இப்போ அதுக்கப்புறம் இங்கே வந்து பேசுறாரு. இதை தாண்டி வெளியில் வரீங்க வந்துடா. இன்னொரு கேள்வி, பெரம்பூர் தொகுதி பக்கத்தில் இருக்கு, பெரம்பூருக்கு அவரே வந்தாரான்னு ஒரு கேள்வி இருக்கு. நன்றி தெரிவிக்க வர வேண்டியதானே? நீங்க ராஜினாமா பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியாது, அவர் மாறு வேஷத்துல போய் நன்றி சொன்னாரு. இல்லை, இதெல்லாம் வந்து நாங்கள் எப்படி இதெல்லாம் ரொம்ப ராஜ்மோகன் சொன்னதுதான் நாங்கள் சொல்லுவோம். இல்லைங்க, இதெல்லாம் வந்து இப்படி பேசாதீங்க ஃபர்ஸ்ட். இதெல்லாம் என்ன மாதிரியான நீங்கள் வேணா மன்னர் காலத்து இதா அப்படியே வந்து வந்த மாறுவசில் சார். எனக்கு ஒன்றும் புரியல இந்த அரசியல், இவங்க பேசுகிற அரசியல். அதாவது கேள்வி கேட்டா ஏன் முதல்வர் பேச மாட்டாரான்னு கேட்டா, நான் விஜய் தான், இவர் விஜய் தான், எல்லாரும் விஜய் தான், ஏன் நான் பேச உங்களுக்கு பிடிக்காதா, நான் பேசக்கூடாது நீங்கள் நினைக்கிறீங்களா? உடனே இப்படிலாம் சிம்பத்தியாக திருப்புறாங்க. ஏன்டா வந்து ஒரு அரசு பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவியை போயிட்டு ஏன்டா வந்து டிஸ்டர்ப் பண்ணியிருக்கீங்க, மன உளைச்சல் வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஏன் நடந்துக்கிட்டீங்கன்னு கேட்டால், அக்கா தங்கச்சியும் பேசிக்கிட்டாங்க, அதை பற்றி நீங்கள் கண்டுக்காதீங்க அப்படிங்கிறாங்கன்னா, இதெல்லாம் என்ன பேசுது? இது மார்வெஸ்ல போனாருலாம், இதெல்லாம் ஒரு நியூஸ். அதெல்லாம் இது வந்து அவங்களுடைய கையழகத்தனத்துக்கான விளக்கத்தை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது. அவங்க இருக்கிற பொசிஷனுக்கு அவங்களாம் இப்படி பேசக்கூடாது.
இதை மாற்றிக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கணும். தொடர்ந்து பேசுவோம். உங்கள் நேரத்துக்கு நன்றி.